ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு மதுரையிலேருந்து தாங்க வந்திருக்கு. அப்படி இந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஹாஸ்பிட்டல்ல 2 நர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி 2 நர்ஸ்ல ஒருத்தர் மட்டும் இறந்து போன பிறகு இன்னொருத்தவங்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான திகிலான ஒரு சம்பவம். இதை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் நமக்கு மதுரை மாவட்டத்துல இருந்து தாங்க வந்திருக்கு. 2011 காலகட்டத்துல நடந்த ஒரு திகில் சம்பவம் சிஸ்டர். என் வாழ்க்கையில இன்னமுமே இதை நான் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வா இருக்கு அப்படின்னு நமக்கு இந்த சம்பவத்தை ஸ்வேதா அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா அப்படின்றவங்க 2010 காலகட்டத்தில் இந்த நர்சிங் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் கிடைக்குமா அப்படின்னு இவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. அப்படி இவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு ஹரிணி அப்படின்றவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு வேலை கிடைச்சிச்சா இல்லையா, இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் இருக்கு, வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளே அங்கே வேலை செய்கிறா, நம்மளும் அங்கே போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த திருச்சியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹரிணி அப்படின்றவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு சேர்றதுக்கு போகிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அங்கே போனதும் இவங்களுக்கும் ஜாப் கிடைச்சிருதுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹரிணி அப்படின்றவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, அங்கே தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் அங்கே தான் ரூம் அலாட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு அழகான ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அந்த கிராமத்துல வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. அப்படி அவங்க தங்கி அந்த 4-5 கிலோமீட்டர் தாண்டி உள்ள அந்த வீட்டில இருந்து ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னா இவங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி தாங்க வரணும். அதே போல் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சதும் இவங்க பஸ்ஸை பிடிச்சி போவாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி கூட 2 பேருமே போயிட்டு வர்றது வழக்கமாக தான் இருந்திருக்கு. நர்ஸ் வேலை அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு இப்படி மாற்றி மாற்றி போடுவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஹரிணிக்கு வந்து நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க, ஸ்வேதாவுக்கு பகல் ஷிஃப்ட்டில் போட்டாங்க. அன்னைக்கு ஸ்வேதா அவங்களோட பகல் ஷிஃப்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கு அந்த ரூமுக்கு கிளம்புறாங்க. அப்போதான் ஹரிணி அப்படின்றவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அப்போ ரூமோட சாவியெல்லாம் வாங்கிட்டு ஸ்வேதா நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஹரிணிக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு, அவங்களோட டாக்டர் ரூம்லேயும் அவங்க டாக்டர் கிடையாதுங்க. இப்போ நர்ஸ் வேலை அப்படின்னா ஒரு டாக்டரை வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 நர்ஸு 3 நர்ஸு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல தான் அன்னைக்கு ஹரிணியோட டாக்டர் வந்து வரலங்க. ஆனால் அவங்களோட பேஷண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹரிணி அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி இவங்களோட வார்டில் போயிட்டு எல்லா பேஷண்ட்டுமே ஒருத்தராக அவங்களுக்கு என்னென்ன ட்ரிப்ஸு அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த நர்ஸுங்களுக்காகவே தனியாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நிறைய நர்ஸுங்களாம் இருப்பாங்க. டாக்டர்ஸ் அந்த வார்டில் இருக்க பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அந்த நர்ஸுங்களாம் அங்கே இருப்பாங்க. இந்த பெட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த நர்ஸை வந்து கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்களும் அந்த ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி பக்கமாக ஆயிடுச்சு. அந்த ரிசப்ஷனில் 4-5 நர்ஸுங்களாம் ஒன்றா தான் சேர்ந்துருப்பாங்க. அப்போது அந்த டாக்டருக்கு தனித்தனியாக நர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் அவங்கவுங்களோட பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக அந்த வார்டுக்கு ரூமுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு பிபி செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அந்த டைமில் ஹரிணி மட்டும்தான் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருந்தவங்களுக்கு பயங்கரமான தூக்கம் வருது அப்படின்னு நம்ம போயிட்டு முகம் கழுவிட்டு வரலாம் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு மெதுவா மறுபடியும் அந்த ரிசப்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரிசப்ஷன்ல நல்லா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்தாண்ட கொஞ்சம் தூரத்துல இருட்டா தான் இருக்கு. அந்த இருட்டான இடத்துல யாரோ ஒரு நர்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. எந்த நர்ஸா இருக்கும், இந்த மாதிரி ஒரு நர்ஸை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நல்லா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே மெதுவா வராங்க. அப்பவும் அந்த இருட்டான பகுதியிலே தான் ஒரு நர்ஸ் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏமா, யாருமா நீங்க, எந்த நர்ஸ், உங்க பேர் என்ன, உங்களை பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கீங்களே அப்படின்னு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே அந்த நர்ஸை பார்த்ததே இல்லை. அப்போ சத்தம் போட்டுக்கிட்டே பக்கமா போறாங்க. அப்படி போகும்போது அந்த ரிசப்ஷன் லைட் வெளிச்சம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக ஹரிணி நிற்கிறாங்க. அந்த இருட்டான பகுதியில் அந்த மர்மமான நர்ஸை நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் ஹரிணி நல்லாவே ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க.
ஹரிணி மிரண்டு அந்த ரிசப்ஷன்ல உள்ள அந்த சேர்ல உட்காந்துட்டு அப்படியே தலை கீழே குனிஞ்சபடி கண்ணை முழிச்சே பார்க்கலங்க. அப்படியே ஆடி போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பதட்டம் அந்த நடுக்கம் எல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த பயத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு மெதுவா அந்த சேர்ல இருந்து மறுபடியும் எந்திரிச்சு எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போதும் அந்த நர்ஸு அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இவங்களோட உருவம் நமக்கு நல்லா தத்ரூபமாவே தெரியுது, என்ன நடக்குது அப்படின்னு மறுபடியும் அப்படியே சேர்ல உட்காந்து இவங்க நல்லா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு மனசெல்லாம் அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மெதுவா எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க யாருமே கிடையாதுங்க. இவங்க அந்த பயம் பதட்டத்தோட இருக்கும்போது இவங்க அந்த மற்ற நர்ஸுங்க வந்ததை கவனிக்கவில்லை போல. அப்படியே மெதுவா இவங்களோட தோள் மேல யாரோ கை வைக்கிற மாதிரி இருந்தது. யாருடா அது அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே வெடுக்குன்னு அந்த கையை தட்டி விட்டுட்டு அப்படியே மெதுவா திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க அந்த ரிசப்ஷன்ல இருந்த மற்ற நர்ஸுங்கெல்லாம் அவங்களோட செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு பிபி பார்க்கறது அந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளவு பயத்தோட இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதும் இந்த ஹரிணி அப்படின்றவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. ஒன்றும் இல்லை, நான் ஏதோ தனியா லோன்லயே இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்க நடந்த விஷயம் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படா விடியும், எப்படா நம்ம இந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹரிணி. 7 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த பகல் ஷிஃப்ட்ல பாத்துக்குவாங்க இல்லையா, அந்த நர்ஸ் இன்சார்ஜ் வராங்க. வந்த பிறகு ஹரிணி அவங்கள்ட்ட அந்த கேஸ் ஷீட்லாம் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா இவங்க அப்படியே நட்டுக்கத்தோட வீட்டுக்கு போனா போதுண்டா சாமி அப்படின்னு வேக வேகமா, எப்பவுமே ஹரிணியை தான் எல்லா கேஸ் ஷீட்டையும் முடிச்சுட்டு பொறுமையா தான் போவாங்க. ஆனா அன்னைக்கு எல்லார விட அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனா போதும் அப்படின்னு வேக வேகமா கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல ஸ்வேதா அங்க ரூம்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க 8 மணி 8:30 மணிக்கு தான் அங்க ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. இவங்களோட டியூட்டி அப்பதான். அதனால இவங்க அந்த டியூட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஹரிணி கொஞ்சம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வர்றது அவங்க முகத்திலே தெரிஞ்சிருக்கு. என்னடா இவ முகமே இன்னைக்கு சரியில்லையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கலான்னு அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஹரிணி எதுவுமே பேசாம நேரா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே இழுத்து போத்தி படுத்துறாங்க அவங்களோட பாய் விரிச்சு போட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஹரிணி, என்ன நடந்துச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஹரிணி எதுவுமே சொல்லல. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்ததுனால இப்படி இருக்கேன், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹரிணி மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. ஸ்வேதா அவங்களோட டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த ஹரிணி மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி ஆயிடுச்சுங்க. அப்போதான் மெதுவா அப்படியே எந்திரிச்சு ஏதாவது சாப்பிடலாம், சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மெதுவா எந்திரிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. அப்படி வந்தவங்க மீண்டும் மிரண்டு போற வகையில அங்க ஒரு காட்சி. இவங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குங்க. ஒரு ஹால் மாதிரி இருக்கு, கிச்சன் தனியா கொஞ்சம் இருக்கு. அந்த கிச்சன்ல இவங்க பகல் ஷிஃப்ட்ல இருக்கவங்க சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போறது வழக்கம். அப்படியே இவங்க அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு கிச்சனுக்கு போலான்னு வராங்க. அந்த கிச்சனுக்கு நேராவே முன்னாடி நாள் பார்த்த அதே நர்ஸோட உருவம் அப்படியே அங்க நின்று ஹரிணியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி பாக்குறாங்க. யார் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், யாரா அந்த நர்ஸ், ஏன் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு. அந்த நர்ஸ் யாரு அப்படின்றத நான் கடைசியா சொல்லியிருக்கேன். ஆனா ஏன் அந்த நர்ஸை பார்த்து பயப்படுறாங்கன்னா, அந்த நர்ஸ் இறந்து 2 வருஷம் ஆகுது. அப்போ அது ஒரு பேய். அந்த பேயை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹரிணி அப்படின்றவங்க. அப்படியே இந்த கிச்சன் பக்கம் நின்று சிரிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஹரிணி அப்படியே கண்ணெல்லாம் இறுக்கி மூடிட்டு ஆன்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மெதுவா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாங்க. அப்பவும் அந்த நர்ஸோட அந்த பேய் மெதுவா அந்த வீட்டு மெயின் டோர்கிட்ட போயிட்டு அப்படியே மறையிற மாதிரி பார்த்துருக்காங்க இந்த ஹரிணி அப்படின்றவங்க. அதுக்கப்புறமா என்னடா இப்படியே நடக்குது, என்னதான் நம்ம பண்றதுன்னு தெரியலையே, அந்த அக்கா வேற நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்களே, அது ஒரு பேய் அப்படின்னு இவங்க குழப்பத்தோடய அப்படியே இவங்களுக்குள்ளே புலம்பிக்கிட்டு அப்படியே மெதுவா அன்னைக்கு சாப்பிட கூட இல்லைங்க, அப்படியே மெதுவா போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு இவங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு போகணும் இல்லையா, அப்போ சாயந்தரம் ஸ்வேதா வந்துட்டாங்க. இவங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போக வேண்டியது. அன்னைக்கு ஷிஃப்ட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரே குழப்பத்தோடயே இருக்காங்க. ப்ளஸ் இந்த ஹரிணி அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருந்திருக்கு, கை காலம் ரொம்ப வலியாக இருந்திருக்கு. சரி இன்னைக்கு நம்ம ஷிஃப்ட்டுக்கு போக வேண்டாம், லீவ் சொல்லிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா நீ இப்போ ஃபோன் பண்ணுற, நீ முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கணும், காலையிலே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருங்களாம் சத்தம் போட்ட பின்னாடி என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை அப்படின்னு ஹரிணி மறுபடியும் அந்த ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போனவங்களுக்கு அன்னைக்கு இவங்களோட வாழ்க்கையில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு
திகில் நிகழ்வு நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நாள் மாதிரி இவங்க அந்த பேஷண்ட் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரிசப்ஷன்ல வந்து உட்கார்றாங்க. அதே போல ஒருத்தரும் அவங்களோட பேஷண்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்த பிறகு எல்லாருமே ஒன்னாதாங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹரிணி அப்படின்றவங்களுக்கு மட்டும் இவங்களோட ரிசப்ஷன்ல இருந்து ஒரு 2-3 அடி தாண்டி செவுரு மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த செவருக்கு நேரா அந்த நர்ஸோட பேய் அப்படியே இவங்களுக்கு மட்டும் கண்ணுக்கு தத்ரூபமா தெரிஞ்சுட்டே இருக்கு. அப்படியே இவங்களை பார்த்து வா வான்னு கூப்பிடுற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னடா இப்படி நடக்குது, இத்தனை பேர் இருக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாவது நம்ம சமாளிச்சு இருந்துட்டு நாளைக்கு லீவு சொல்லிட்டு 2 நாளுக்கு வரக்கூடாது, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்குதான் இவங்களுக்கு இன்னும் பயங்கர சம்பவம் நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எல்லா நர்ஸுங்களும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்து எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த தூக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடிக்கடி டீ குடிக்குவாங்க. ஆனால் இந்த ஹரிணி அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே உடம்பு டயர்டாக இருந்ததுனால, நான் கொஞ்ச நேரம் இங்கே அப்படி சேரில் சாஞ்சபடியே தூங்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கண்ணை சந்து தூங்குறாங்க. அப்படி அவங்க படுத்து ஒரு 1/4 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. படுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஹரிணியோட தலையை யாரோ அப்படியே மெதுவாக வருடி விடுற மாதிரியும், இந்த முகத்துல யாரோ கையை வச்சு அப்படியே வருடி விடுற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு. யாருடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை ஏதாவது தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா, நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களா அப்படின்னு இவங்க அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்படியே இவங்க சாஞ்சபடி பின்னாடி சாஞ்சபடி தான், கழுத்தை சாய்ச்சபடி தான் படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும்போது இவங்க முகத்துக்கு நேரா அந்த ஆன்மா வந்து அப்படியே முகத்தை வச்சபடி சிரிச்சுட்டே இவங்களை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே மிரண்டு அடிச்சுட்டு அந்த சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க அதுக்கப்புறமா மெதுவா அப்படியே தடுமாறி எந்திரிச்சு பாக்குறாங்க. அங்க வந்து எந்த ஒரு உருவமுமே கிடையாது. தடுமாறி எந்திரிச்சு சுத்தி அந்த ரூமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சுத்தி இருந்தவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. என்னடா நம்மள இங்க இருக்கிறோம், அவ எதையோ சுத்தி பார்த்துட்டு இருக்காளே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு, என்னாச்சு ஹரிணி, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவும் ஹரிணி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இங்க அப்படியே என் முகத்துக்கு நேரா யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் நான் பயந்து கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை சொன்னதும் இங்க யாருமே இல்லையே, நாங்க இவ்வளவு பேர் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியலையே, இங்க யாரும் அந்த மாதிரி ஒண்ணு பயமுறுத்தலையே அப்படின்னு சொல்லி அந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்பவும் ஹரிணி வந்து அந்த முகத்திலேயே அந்த பயம் பதட்டம் எல்லாமே தெரியுதுங்க, எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா சரி ஓகே, நீ ரொம்ப இதா இருக்க, நீ ரொம்ப பயந்துருக்க போல, அப்படியே மெதுவா இந்த டேபிள்லயே சாஞ்சு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள்லயே மெதுவா படுக்க வச்சு அந்த ஹரிணின்றவங்கள தூங்க வச்சிடறாங்க. யார் வந்து கேட்டாலும் நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு துணையாவே அங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. அடுத்து பகல் ஷிஃப்ட் இந்த இன்சார்ஜ் எல்லாம் வருவாங்க இல்லையா, நர்ஸுங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இவங்களோட எல்லா அந்த நைட்ல பார்த்த எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹரிணின்றவங்க முன்னாடி நாள் மாதிரி வேகமா ஃபர்ஸ்ட் ஆளா அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்பவும் அந்த ஸ்வேதா அப்படின்றவங்க முன்னாடி நாள் மாதிரியே இன்னைக்கும் இவ முகத்துல ஏதோ கலக்கமாவே இருக்கு, ஏதோ அவ பிரச்சனையில இருக்க மாதிரி இருக்கே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹரிணி அப்படின்றவங்க ஸ்வேதா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. 2 நாள் நைட் நடந்தது, அப்புறம் அந்த ரூம்ல நடந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு பின்னாடி இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னாடி இப்படி சொல்ற, இந்த விஷயத்துல நீ தள்ளி போடாத, இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பு, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுல சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கூட நீ டியூட்டிக்கு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அன்னைக்கு ஆன டியூட்டிக்கு கிளம்புறாங்க. அதே போல ஹரிணி வந்துட்டு ஈவினிங் டைம்ல போன் பண்ணி சொன்னதானே நம்ம வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வந்து முன்னாடி இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி வந்து போன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. எனக்கு 1 வாரம் லீவு வேணும், நான் ஊருக்கு போறேன், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல அந்த ஹாஸ்பிட்டலுமே சரி ஓகே அப்படின்னு 1 வாரம் அந்த ஹரிணிக்கு லீவ் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தாமதிக்கவே இல்லைங்க. வீட்டுல போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு உடனே அந்த ரொம்ப டயர்டா தானே வந்திருக்காங்க, ஆனாலும் இவங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு உடனே ஊருக்கு கிளம்புறாங்க. மதுரைக்கு திருச்சியில இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க அவங்களோட வீட்டுக்கு போன பிறகுதான் இந்த ஹரிணி அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே மனசு நிம்மதியா இருந்திருக்குங்க.
அப்பாடா நம்ம எப்படியும் நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம், இனிமே அப்பா அம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்த டயர்ட்னாலேயே அவங்க ரொம்ப நேரம் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பாவை எழுப்பி சாப்பிட வச்சிருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் படுத்து தூங்கிறாங்க. அங்கே நடந்த விஷயம் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஊருக்கு வா வான்னு கூப்பிட்டாலுமே வரமாட்டாலே, இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கா, சொல்லாம கொள்ளாம வந்துட்டாலே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை அப்போ கேட்க வேண்டாம், அடுத்த நாள் காலையில் இவ்வளவே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா அப்படின்னு இவங்க அப்பா அம்மா அன்னைக்கு நைட்டு அப்படியே அமைதியா படுத்து தூங்குறாங்க. அப்படி இவங்க வீட்டுல எல்லாருமே அமைதியா தூங்கிட்டு இருக்கிற டைம்ல மணி பாத்தீங்கன்னா நடுராத்திரி 12:30 மணி. அந்த நேரத்துக்கு அப்படியே ஹரிணி ஆணு கத்திக்கிட்டே அப்படியே வேக வேகமா இவங்க அம்மா அப்பா படுத்திருந்தா அந்த ஹாலை நோக்கி ஓடி வர்றாங்க. ஓடி வந்ததும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா என்னை காப்பாத்து, அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு ரொம்பவே அலறி இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா எழுந்து அந்த லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னப்பா என்ன ஆச்சு, ஏமா என்ன கெட்ட கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எனக்கு இந்த மாதிரி தான்பா ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க, அந்த அக்காவோட உருவம் எனக்கு அடிக்கடி தெரியுதுப்பா, என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்த வந்து அங்க நடந்த 2 நாள் நடந்த அந்த சம்பவத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு என்னம்மா சொல்ற, இதுக்காக தான் இங்க வந்தியா, இதை நீ வந்ததுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா தைரியமா போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வச்சிருந்த அந்த குலதெய்வத்தோட திருநீரை எடுத்து அந்த ஹரிணிக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா ஹரிணி 2 பேரும் ஹரிணியோட ரூம்ல போய் படுத்து தூங்குறாங்க. அம்மா இருக்காங்க நம்ம கூட அப்படின்ற தைரியத்துல அன்னைக்கு ஹரிணி அப்படின்றவங்க அப்படியே மெதுவா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பிச்சு டைம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. அந்த நேரத்துக்கு ஹரிணி வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு யதார்த்தமா அவங்க அம்மாவே எழுப்பி தாங்க கூட்டிகிட்டு வெளியே தான் அவங்களோட ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதனால வெளியே வராங்க. வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போகலான்னு போகும்போது அப்படியே 2 படி 3வது படியில ஏறி காலை வைக்கிறாங்க உள்ள போலான்னு. அப்போ ஹரிணிக்கு வந்து அந்த நடு ஹாலுலேயே அந்த நர்ஸ் அக்கா இருக்காங்க இல்லையா, அந்த ஆன்மா வந்து அப்படியே தத்ரூபமா அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியே பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்ததும் அவங்க அம்மாவோட கையே அப்படியே நல்லா அழுத்தி பிடிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வலியே தாங்க முடியல. என் கையை விடுமா, ஏமா இப்படி பிடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது தான், அம்மா அங்க பாருமா அந்த அக்கா இங்கேயும் வந்துட்டாங்க, இங்க பாருமா நடு ஹால்லே நின்றுட்டு இருக்காங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்கம்மா, வாமா உள்ள போக வேண்டாமா, வெளியே போயிடலாம் வாமான்னு அப்படியே அலறிக்கிட்டே அவங்க அம்மாவை பின்னோக்கி அந்த ரோடு சைடே இழுக்கிறாங்க, அந்த வாசப்படியில ஏற விடாம உள்ள போக விடாம. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க, அங்க யாருமே கிடையாது. அம்மா அங்க பாருமா அப்பா தான் படுத்துட்டு இருக்காரு, வேற யாருமே இல்லை, லைட் வேணா போடுறேன் பாரு அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஹரிணி வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மெதுவா அப்படியே அவங்க ரூம்ல போயிட்டு படுத்து தூங்குறாங்க. காலையில பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 7:30 மணி ஆயிடுச்சு. ஹரிணி நல்லா ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்காங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், அவ டிராவல் பண்ணி வந்தது பிளஸ் 2 நாள் நைட் டியூட்டி பார்த்தது, அதனால ரொம்பவே டயர்டா இருந்தப்பா அப்படின்னு அதையும் பெருசுப்படுத்தாம அவங்க அப்பா அம்மா அப்படி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி 8:30 மணி ஆகுது. சரி சாப்பிட்டனாலும் தூங்கட்டும் அப்படின்னு போய் எழுப்பலான்னு போகும்போது தான் பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு. அப்படியே இந்த குளிர் காய்ச்சல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படியே நடுங்கிக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எழுப்பி இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்து மாத்திரை எல்லாம் போடுறாங்க. அப்போதான் இவங்க அம்மாவுக்கு அந்த நைட்டு பார்த்துட்டு அலறினாங்க இல்லையா, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் ஏங்க இது இப்படியே விடக்கூடாது, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்லயே உள்ள அந்த பத்ரகாளியம்மன் கோவிலோட அந்த பூசாரிக்கு ஃபோன் பண்ணுங்க, அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாவை அப்படியே அவசரப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த பூசாரி வந்து நீங்க கோவிலுக்கே வந்துருங்க, நான் வீட்டுக்கு வர்றது சரியா இருக்காது அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ரொம்பவே நடக்கவே முடியலங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஆனாலும் ஹரிணியை வந்து அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன பிறகு அப்படியே அந்த பத்ரகாளியம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூசாரி வந்து வெளியே வர்றாரு. வெளியே வரும்போதே பூசாரிக்கு அப்படியே உடம்பெல்லாம் மேலெல்லாம் சிலுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இவருக்கு அங்க அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோவில் பூசாரி வந்து என்ன பண்றாருன்னா, அந்த அம்மன் பாதத்துல வச்ச எலுமிச்சை பழம், அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே ஹரிணியோட நடு உச்சில வச்சு அறுத்து நாலு பீஸா பிரிச்சு அதை 4 பக்கமும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்ப சொல்லு நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டதுமே ஹரிணி வந்து ஓன்னு அழுகதான் செஞ்சிருக்காங்க, யாருன்னே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பூசாரி வந்துட்டு ரொம்பவே மிரட்டி கேட்டிருக்காரு. ஆனாலுமே எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே ஓன்னு அழுகுதான் ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா கொஞ்சம் மாந்திரிக பூஜையெல்லாம் செய்கிறாரு. செஞ்ச பிறகு அந்த ஹரிணின்றவங்களோட தலைமையில மறுபடியும் எலுமிச்சை பழம்லாம் வச்சு அறுத்துட்டு கற்பூரம்லாம் காட்டி அதுக்கப்புறமா அப்படியே மெதுவா இன்னும் சில பூஜைகள்லாம் பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஹரிணி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஹரிணி வந்து அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சுட்டு பூசாரி சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிணியை பார்த்து உன்னோட ஹாஸ்பிட்டல்ல இப்போ 2 வருஷத்துக்குள்ள யாராவது இறந்து போயிருக்காங்களா, உன் கூட பழகுனவங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டதுமே ஹரிணி வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்குள்ள அப்போ ஒரு நர்ஸும் இந்த ஹரிணியும் 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்படி ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த ஹரிணியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாவே ஒரு 5-6 வருஷமாவே ஒரு பையனை டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனும் இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா என்ன காரணம் அப்படின்னு தெரியலங்க. இந்த பொண்ணை வந்துட்டு திடீர்னு நீ எனக்கு வேண்டாம், நான் வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அந்த பிரேக்கப் பண்ணிட்டு போனதுனாலதான் அந்த சோகம் தாங்க முடியாம அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டல்லயே இவங்களோட பாத்ரூம் இருக்கு இல்லையா, ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நல்லா கத்தி எடுத்து கையை அறுத்து இருந்திருக்காங்க. நிறைய ரத்தம் போயிருக்கு. அப்பவும் ஹரிணி வந்து டியூட்டில தான் இருந்திருக்காங்க. ஆனா ஹரிணி வந்து என்ன நினைச்சாங்கன்னா ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு அதை பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை அப்படின்றதுனால மெதுவா இவங்களும் அந்த ரெஸ்ட் ரூம் போய் பார்த்துருக்காங்க. அப்போ அப்படியே கையெல்லாம் அறுத்துட்டு நிறைய ரத்தமெல்லாம் கீழே போய் இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை போய் எழுப்பி எழுப்பி பார்த்துருக்காங்க. அவங்க தான் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே சொல்லி அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அந்த பொண்ணை எடுத்துட்டு போய் அப்பவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அது ஆல்ரெடி உயிர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை எடுத்துட்டு போய் அடக்கம்லாம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த ஹரிணி வந்து அந்த பூசாரி கிட்ட அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த பொண்ணோட ஆன்மா தான் உன்னை இப்ப பின்தொடர்ந்து வருது. என்னதான் நம்ம உயிரோட இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இந்த ஆவிங்கள்ல 2 குணம் இருக்கு. ஒரு குணம் என்னன்னா ரொம்பவே உயிரோட இருக்கும்போது பாசமா யார் கூட இருக்கமோ அவங்கள வந்து கொண்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற இந்த மாதிரியான மூர்க்கத்தனமான ஆவிகளும் இருக்கு. ஆனா இன்னொன்னு அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நம்ம கூட பழகுனவங்க அப்படின்னு ஒரு புனிதமான ஆன்மா மாதிரியும் இருக்கு. இது போலதான் அந்த நர்ஸோட ஆன்மா வந்துட்டு இவளை எப்படியாவது நம்ம கூட கூட்டிட்டு போயிடணும், நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தனியா இருக்கோம், அவ மட்டும் இங்க தனியா இருக்கா, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக ஹரிணி வந்து பின்தொடர்ந்து வந்து அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்கு. இவ்வளவு நாளா ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடியே தொடர்ந்து வந்திருக்கு. ஆனா ஹரிணிக்கு தெரியவே இல்லைங்க. இப்போதான் அந்த ஹரிணி அப்படின்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இங்க கோவிலுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பூசாரி யாரு நீன்னு கேட்கும்போது ஓன்னு அழுதுட்டே இருந்துச்சு பாத்தீங்களா, அதுவும் அந்த ஹரிணியோட ஆன்மா தாங்க. எப்படியோ அந்த பூசாரி வந்துட்டு அந்த மாந்திரிக பூஜையெல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை விலைக்கு விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தையும் ஹரிணிட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீ 1 வாரம் வரைக்கும் உங்க வீட்லயே இரு, வெளியே எங்கேயும் போக வேண்டாம், அதுக்கப்புறமா வேணா நீ வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிணியோட கையில வந்து தாயத்து மாதிரி ஒண்ணு கட்டி விட்டுருக்காங்க. இந்த தாயத்தையும் நீ வந்து கலட்டவே கூடாது, நீ வேலைக்கே போனாலுமே இந்த தாயத்து உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மந்திரிச்ச திருநீர் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க. டெய்லி நீ எப்பெல்லாம் டியூட்டிக்கு போறியோ அப்பெல்லாம் இந்த திருநீரை கூடவே எடுத்துட்டு போ, அப்பப்போ நெத்தியில வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹரிணியும் அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. இவங்களோட ஊர்லயே 1 வாரம் வரைக்கும் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் போன பிறகும் இவங்க ஒரு 6 மாசம் வரைக்கும் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் ஹரிணியும் சேர்ந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இவங்க மதுரையிலே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த சம்பவத்தை ஸ்வேதா அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன ஸ்வேதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு வியூவர்ஸ் சார்பா அவங்களுக்கு ஒரு ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா
அதை நம்மளோட சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எனக்கு நீங்க டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். டைப் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லப்பா, நான் வந்து வாய்ஸ் மெசேஜ்ல சொன்னா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்பிக்கலாம். அது ரொம்ப த்ரில்லிங்கான ஹாரரான ஸ்டோரியா இருக்கும் பட்சத்துல நம்மளோட சேனல்ல அதை வீடியோவா அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.